ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய ஃபேஸ் ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாம் புதுசாக வந்திருக்கீங்க. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் என்னுடைய பதிவை பார்த்துருக்கலாம். என்னால் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் காரணமாக நம்மளுடைய யூடியூப் வீடியோவில் என்னுடைய பதிவுகளை பதிவிட முடியாமல் சூழ்நிலை. சரி, அந்த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் சரியாகிறதுக்குள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்னதாக சிந்தனை வர சொல்ல பார்த்திங்கன்னா, சைக்காலஜி விஷயங்களை பதிவிடலாம் அப்படின்னு. சைக்காலஜி விஷயங்கள்லாம் எந்த மாதிரி சைக்காலஜி விஷயங்கள்லாம், இப்போ மார்க்கெட்டில் ஓவர் ட்ரேடிங், எமோஷனல்ஸு, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு விஷயம் முக்கியமாக ரெண்டு விஷயமே போதும். ஓவர் ட்ரேடிங், எமோஷ்னலால் ஓவர் ட்ரேடிங் வருது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம வீடியோ பதிவிடலாம் அப்படின்னு. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம், அந்த எமோஷ்னல் நம்ம டாபிக் இந்த வீடியோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைமிங். நம்ம எடுத்துக்கிற டைம் இல்லையா, ரொம்ப நேரம் சார்ட்டை பார்க்கறதுனால தான் பிரச்சனையே வருது. அப்போது குறைவான நேரத்தில் நம்ம சார்ட்டை எப்படிலாம் பார்க்கலாம், எந்தெந்த டைமுக்குள்ளே நம்ம சார்ட்டை பார்த்து முடிச்சுக்கலாம் அப்படின்னாவே இந்த எமோஷனல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது என்னுடைய இந்த 18-19 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம தினவர்த்தகம் இன்ட்ரடே பண்ண சொல்ல தான் இந்த மாதிரி இஷ்யூலாம் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, பொசிஷனில் எடுத்துகிட்டு போகிறவங்க, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு அவங்களுக்கு எமோஷனல் ஓவர் ட்ரேடிங்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவும் அதிகமான ட்ரேடர்ஸ் அதில் இருப்பாங்க. ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம இன்வெஸ்டர்லையும் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. அது இன்ட்ரடே ட்ரேடிங்கில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமான ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் இன்ட்ரடேவில் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. கிட்டத்தட்ட 25% தான் வெற்றிக்கான வாய்ப்புகள் வரும். அப்போது அந்த 25% வெற்றிக்கான வாய்ப்புகள் வர சொல்ல ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கணும். ஒரு 9:15 மணிலேருந்து 10:15 மணிக்குள்ளே முடிச்சுக்கிறேன்பா, என்னால் அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாது, நான் தாறுமாறாக ட்ரேட் பண்ணிடுறேன், என்னையும் மீறி நான் ட்ரேட் பண்ணிடுறேன் அப்படின்றவங்க அந்த ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இல்லை நான் 11 மணிக்கு மேலே தான் எனக்கு ஒரு கரெக்டான பிக்சர் தெரியுது, 11 மணிலேருந்து 12 மணி சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு மார்க்கெட் முடிவுசில் நல்லா மூமெண்டம் கொடுக்குது, நான் 2:30 மணிக்கு அப்புறம் நான் ட்ரேட் எடுத்துக்கிறேன், 2 மணிக்கு மேலே ஒரு 3 மணிக்குள்ளே நான் ட்ரேடிங் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா, எந்த டைமை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் ஒரு மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 நாள் ட்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சரியாக வருதா இல்லையா கன்ஃபியூஸில் என்ன பண்ணுவீங்கன்னா விட்டுட்டு வேறு என்ன புது முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன அவங்க காலம் கடந்து போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் இப்படியே போயிட்டு சொல்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே வராது, எதை பண்ணாலும் லாஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஒரு 2 மாதம் தொடர்ந்து ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9:15 மணிலேருந்து 10:15 மணி வரையிலும் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்தை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த மாதம் எண்டில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. நீங்கள் என்ன பெரிய மேஜிக் நடக்கும். அது யாரும் அதை ட்ரை பண்ணுறதே கிடையாது. ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே யாரும் போகிறது கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி சின்ன சின்ன கிளிப்பை நான் போட முயற்சி பண்ணுறேன். அதுக்கு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் நம்ம சார்ட்டை நம்ம போடலைன்னா கூட நம்மளுடைய எஜுகேஷன் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் கொடுத்துட்டு தான் வரேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.